Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. ஜனத்தின் குரல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். தேர்தல் முடிவுக்கு பிறகு தமிழ்நாட்டில் அமைய போகிற புதிய அரசு எதிர்கொள்ளப் போகிற சவால்கள் என்ன என்று தான் இன்றைக்கி நாம் பேச இருக்கிறோம். நம்மோடு இந்த அமர்வில் சிறப்பு விருந்தினர்களாக கருத்தாளர்கள், ஊடகவியலாளர் அருள்மொழிவர்மன், அரசியல் விமர்சகர் நந்தகுமார், பொருளாதார ஆலோசகர் கோபாலகிருஷ்ணன் இணைந்திருக்கிறார்கள். சற்று நேரத்தில் நேரலையில் நம்மோடு கட்டுமான பொறியாளர் சங்கத்தினுடைய சென்னை கட்டுமான பொறியாளர் சங்கத்தினுடைய நிறுவன தலைவர் கோ வெங்கடாச்சலம் இணைய இருக்கிறார். மே 4ஆம் தேதி வருகின்ற தேர்தல் முடிவு யாருக்கு மகிழ்ச்சி, யாருக்கு அதிர்ச்சி, யார் வரப்போகிறா, எதிர்பார்த்த ஒன்று தான் நடக்கப் போகுதா, இல்லை எதிர்பாராத ஒன்று நிகழப்போகுதா என்கிற கேள்விகளும் விவாதங்களும் ஒரு பக்கம் தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது. அதில் கொஞ்சம் மாறுபட்டு யாரோ ஒருவர் ஆட்சிக்கு வரப்போகிறார், அந்த வரப்போகிற அரசுக்கு முன்னால் இருக்கிற சவால்கள் என்ன, நிறைய வாக்குறுதிகளை எல்லோருமே கொடுத்துருக்காங்க, அதையெல்லாம் நிறைவேற்ற முடியுமா, இன்றைக்கு இருக்கிற பொருளாதார நிலை, தொழில் நிலை, பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்பு, இளைஞர்களுடைய எதிர்காலம், இப்படியெல்லாம் நிறைய கேள்விகள் இருக்குது. அதற்கான வாய்ப்புகள், மேம்பாட்டு திட்டங்கள், நடைமுறை சிக்கல்கள் குறித்து தான் இப்போ நாம் பேச இருக்கிறோம். முன்கூட்டியே பேசினாலும் கூட வரப்போகிறவர்களுக்கு ஒரு ஆலோசனை, அறிவுறுத்தல், எச்சரிக்கையாக கூட இதை எடுத்துக்கொள்ளலாம். நந்தகுமார், உங்களிடமிருந்து என்ன மாதிரி சவால்கள், இல்லை சவால்களே இல்லையா வரப்போகிற அரசுக்கு? நீங்கள் சொன்ன மாதிரி 4ஆம் தேதி யார் ஜெயிப்பாங்கங்கிறது ஐசா பைசா தெரிஞ்சிடும். அது யார் ஜெயித்தாலும் வாழ்த்துக்கள். ஆனால் ஜெயித்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்கிறது தான் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடியது. எப்பயும் இருக்கிறத விட இன்றைக்கி தமிழ்நாடை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய சவால்கள் எண்ணற்ற சவால்கள் இருக்குது. நீங்கள் கூட சொன்ன மாதிரி பொருளாதாரம், நம்ம பொருளாதார எக்கனாமிக்கல் க்ரோத் இருக்குது, ஆனால் ஃபிஸ்கல் ஸ்ட்ரெஸ்ஸு பயங்கரமாக இருக்குது. நம்ம வரப்போகிற மார்ச் 2027 நம்ம இன்டரிம் பட்ஜெட்டில் சொல்லியிருக்கிறது 10,71,000 கோடி நம்ம தமிழ்நாடு இன்ட்ரெஸ்ட் இருக்க போகுது. ஒட்டுமொத்த பாரத தேசத்தில் நம்ம அதிகமாக கடன் வாங்கக்கூடிய மாநிலமாகவும் இருக்குது. வட்டி மட்டும் 79,000 கோடி ரூபாய் நம்ம கட்ட போகிறோம். இந்த வரப்போகிற 2026-27 மட்டும் நம்ம கடன் வாங்கிறதுக்காக உத்தேசித்திருக்கிறது 1,21,000 கோடி. அப்போ இந்த அளவுக்கு நமக்கு நிதி நிலைமை மோசமாக இருக்குது. ஒரு பக்கம் ஜிஎஸ்டிபி அதிகமாகிட்டுருக்கு. 26% நம்ம ஜிஎஸ்டிபிக்கு நம்மளுடைய கடன் தொகை போன மார்ச்சோடு இருக்குது. ஆனால் நம்ம ஒரு 28-28% வரைக்கும் இருக்கலாம். இப்போ அது பார்த்திங்கன்னா எனக்கு மூக்குக்கு கீழே தண்ணி நிற்கிது. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், மூக்குக்கு மேலே போலிங்களே, என்னால் நான் சுவாசிச்சுக்கிட்டு தானே இருக்கிறேன்றோம். ஆனால் ஒரு சின்ன தண்ணி அலம்புனா கூட என்ன ஆகும், மூச்சு திணறல் ஏற்பட்டுரும். அந்த அளவுக்கு நமக்கு ஃபிஸ்கல் ஸ்ட்ரெஸ் இருக்குது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கனாக்கா இந்த தேர்தல்களில் எந்த தேர்தலும் இல்லாமல் அதில் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் விதிவிலக்கு. அவங்கள தவிர மீதி இருக்கக்கூடிய 3 கட்சிகளும் அதிமுக, திமுக, 2 வருடத்துக்கு முன்னாடி இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய தாவேகா முதல் கொண்டு வாக்குறுதிகளை, எண்ணற்ற வாக்குறுதிகளை, குறிப்பாக இலவசங்களை அள்ளி தெளிச்சிருக்காங்க. நம்ம எடுத்து அந்த வாக்குறுதிகள்லாம் எடுத்து ஒரு ரிசர்ச் பண்ணும்போது திமுக, அதிமுக அவங்களுடைய வாக்குறுதியை நிறைவேற்றணும்னா சற்றேறக்குறைய வருஷத்துக்கு 2 லட்சம் கோடி வேணும். இதே தாவேக்காதை எடுத்து அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா சற்றேறக்கூடிய 2,40,500 கோடி வேணும். அப்போ நம்மளுடைய தமிழகத்தினுடைய பட்ஜெட்டே இப்போ இன்டரிம் பட்ஜெட் பார்த்தீங்கன்னாக்கா 4,67,000 கோடி. இது வருவாய் இல்லை. வருவாய் நம்மளது பார்த்தீங்கன்னா 3,44,000 கோடி தான். ஆனால் நம்மளுடைய எக்ஸ்பெண்டிச்சர் பட்ஜெட் 4,67,000 கோடி. அதில் சம்பளத்துக்கு உங்களுக்கு 96,000 கோடி போயிடுது, வட்டிக்கு 79,000 கோடி போயிடுது, பென்ஷனுக்கு 46,000 கோடி போயிடுது. அப்போ ஒட்டு மொத்தமாக இருக்கிறது வெறும் 2,20,000 கோடி. இதில் போனதுக்கப்புறம் மீதி இருக்கிறது 2,47,000 கோடி. அதில் இப்போ நம்ம வாங்க போகிற கடன் 1,26,000 கோடியும் சேர்ந்தது. ஆனால் இப்போ நான் கணக்கு சொன்ன பார்த்தீங்கன்னா இதில் எந்த கட்சி ஜெயித்தாலும் குறைஞ்சபட்சம் வருஷத்துக்கு 2 லட்சம் கோடி நீங்கள் நலத்திட்டங்களை, இலவசங்களை அள்ளி கொடுக்கணும். அப்போ எந்த அளவுக்கு நம்ம ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இப்போ வரப்போகிற வருடமோ இல்லை அடுத்த 5 வருடமோ நம்ம போக போகிறோம்னு பார்த்துங்க. அப்போ இந்த தேர்தல் வாக்குறுதிங்கிறது எந்த அளவுக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய நிதி ஆதாரத்தை அசைக்க போகக்கூடியது இருக்குது. அப்போ இவங்க யார் ஜெயித்தாலும் இந்த அவங்களுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றத்துக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கான்னா பெரிய கேள்விக்குறி தான். அடுத்தது இப்போ 8வது பே கமிஷன் வேறு வரப்போகுது. அப்போ இந்த 8வது பே கமிஷனில் கொடுக்கும்போது உங்களுக்கு மாநில ஊழியர்களுக்கும் நீங்கள் சேர்த்து கொடுக்க வேண்டிய கட்டாயம் வரும். அப்போ அதுக்கெல்லாம் எங்கேருந்து காசு வரப்போகுது? அடுத்தது இப்போ நம்ம பிரதானமாக நம்ம இந்த தேர்தலில் வைக்கப்பட்ட பிரச்சனைகள் என்னென்னா லா அண்ட் ஆர்டர்.
அப்போ அந்த லா அண்ட் ஆர்டரில் வந்து எந்த அளவுக்கு இருக்குது. இது வரைக்கும் நமக்கு பொறுப்பு டிஜிபி இல்லை, ரெகுலர் டிஜிபி இல்லை, அதுக்கு பொறுப்பு டிஜிபி வந்தார், அந்த பொறுப்பு டிஜிக்கு இன்னொரு பொறுப்பு டிஜிபி வந்தார். அப்போ இந்த லா அண்ட் ஆர்டர் வந்து ஒரு ப்ராப்பரான ரெகுலர் ஹெட் ஆஃப் த போலீஸ் இல்லாதனால எவ்வளோ சிக்கலில் இருக்குதுன்னு பார்த்தோம். இன்னும் குறிப்பாக பெண்கள் பாதுகாப்பு, போக்சோ சற்றேறக்குறைய ஒரு 7000 வழக்குகளுக்கு பக்கமாக நம்ம பதிஞ்சு ஒரு 104 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கொடுக்குற அளவுக்கு இன்றைக்கி வந்து பெண்கள் பாதுகாப்பும் பெண் குழந்தைகளினுடைய பாதுகாப்பும் வந்து கேள்விக்குறியாக இருக்குது. அந்த இடத்துல இன்னும் குறிப்பாக சொல்ல புழக்கம், அதை தான் சொல்லுவாங்க கஞ்சா. அப்போ கஞ்சா வந்து முதல்லலாம் இல்லையானா எங்கேயாவது ஒன்று இருக்கும் அப்படி இப்படின்னு. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த இடத்துல பார்த்தாலும் இன்றைக்கி நீங்கள் ஒரு ஆரோக்கியமாக நீங்கள் ஏதோ கமர்கட்டு வாங்கி சாப்பிட்ணும், இலந்த மிட்டாய் வாங்கி சாப்பிட்ணும், தேன் மிட்டாய் வாங்கி சாப்பிட்ணுன்னு நீங்கள் போய் கடையில் போய் வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த ஆரோக்கியமான ஸ்நாக்ஸ் எல்லாம் இல்லை இப்போ. ஆனால் கஞ்சா வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீதிக்கு வீதி இருக்குது. அப்போ இந்த கஞ்சாவை ஒழிக்க போகிற ஒரு தலையாய கடமை எந்த அரசாங்கம் வந்தாலும் அது பெரிய கடமையாக வந்து அவங்களுக்கு முன்னாடி இருக்குது, சிந்தட்டிக் ட்ரக்கு. ஸோ இந்த மாதிரி இன்னும் குறிப்பாக சொல்ல போனோம்னா இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதை பற்றி நம்ம தமிழ்நாட்டில் இன்றைக்கி வரைக்கும் யாரும் பெருசாக பேசலை. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து நம்ம எதிர்பார்த்ததை விட பல மடங்கு நம்ம பார்த்துருக்கிறது இது வரைக்கும் வந்து டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் தான். அப்போ இன்னைக்கு வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பிளாட்ஃபார்மில் ஒருத்தர்னால ஒர்க் பண்ண முடிஞ்சதுன்னா அவர் வந்து ஒரு 20-30 கோடிங் பண்ணக்கூடிய ப்ரோக்ராமர்னுடைய வேலை வந்து காலி. இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு சாதாரண இங்கிலீஷ் லாங்குவேஜ் தெரிஞ்சால் போதும், அதுக்கு நீங்கள் கமாண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நீங்கள் வந்து ஒரு ஆப் பண்ணுமா, வெப்சைட் பில்ட் பண்ணுமா, இல்லை வந்து ஒரு கோடிங் எழுதணுமா, பூரா வந்து அன்னைக்கு வந்து ஒரு டீமை வச்சு நீங்கள் 1 மாதம் 4 மாதம் செய்ய வேண்டிய வேலையை இன்றைக்கி நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் ஒரு கமாண்ட் கொடுக்கறது மூலிமா ஒரு 1/4 மணி நேரத்தில் அந்த வேலையை முடிச்சிருது. அப்போ இன்றைக்கி ஐடி செக்டாரில் தான் நம்மளுடைய ஜிஎஸ்டிபி வந்து அதிகமான ரெவென்யூ. நம்ம வந்து பிரைமரி, செகண்டரி, டெர்ஷியரின்னு சொன்னால் கூட அந்த டெர்ஷியரி செக்டார் தான் சர்வீஸ் செக்டார், நம்ம ஐடி அண்ட் ஐடி எனேபிள்டு சர்வீசஸ். அதிலிருந்து தான் இப்போ நமக்கு கான்ட்ரிபியூஷன் அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கு. பிரைமரியிலேருந்தும் வர்றதில்லை, செகண்டரி செக்டரான மேனுஃபேக்சரிங்கில் இருந்தும் இல்லை. அப்போது இன்றைக்கி இந்த ஏஐ வரும்போது எந்த அளவுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் வந்து இந்த வேலை சார்ந்த பிரச்சனைகளை எந்த அளவுக்கு இது உருவாக்கும். ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாடு வந்து அந்த ஐடி பூமில் பலனடைஞ்ச மாநிலத்தில் நம்மளுடைய மாநிலம் ஒன்று. அப்போ எந்த மாநிலம் அதிகமாக பலனடைஞ்சதோ அந்த மாநிலம் தான் அதிகமாக அடியும் வாங்கும். அப்போ இதுக்கு அந்த ஏஐனுடைய வேவ் வரும்போது அதை எந்த அளவுக்கு வந்து இந்த இளைஞர்களை நம்ம வந்து அந்த வேலை வாய்ப்பு இழந்தாலும் அந்த ஏஐயை பயன்படுத்தி அரசாங்கம் எந்த மாதிரி வந்து பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணி ஊழியனா இல்லைன்னா கூட அவரை வந்து நீங்கள் எப்படி. நந்தகுமார், இப்போது கடன் வந்து ஒரு வரையறைக்குள்ளே தான் இருக்குது அப்படிங்கிறப்ப அருள்மொழி குறிப்பிட்டதும் சரி, வெங்கடாச்சலம் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டாங்க. இந்த போதை என்பது தான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது, மனித வளத்திற்கு எதிராக இருக்குது. மனித வளத்தை காலி பண்ணது ஒன்று, இன்னொரு பக்கம் உற்பத்தி திறனையும் பாதிக்குது. இப்போ மிக மோசமாக இருக்கிற இதை வந்து தடுக்கிறதுக்கான ஒரு நடவடிக்கை ஆக்கப்பூர்வமாக மிக கடுமையாக இருக்கணும் சொல்லிட்டு தான் இருக்காங்க எல்லாரும். ஆனால் நடைமுறைக்கு வராதுக்கான காரணம் இது எந்த அளவுக்கு பொருளாதாரத்தை மிகப்பெரிய அளவில் பாதிக்கும்னு சொன்னாலும் கடன் வரையறை என்பது ஒரு வரம்புக்குள்ளே தான் இருக்குது, அதுக்கு இதற்கு ஒன்றும் தொடர்பு இல்லை, பாதிப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லை, இப்போ இதுக்கு வந்து எக்கனாமிக்கல் மெட்ரிக்ஸ் நிறையா வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா IPRRன்னு சொல்லுவோம், இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் டு ரெவென்யூ ரெசிப்ட். உங்களுடைய வருவாய்க்கு எத்தனை சதவீதம் வரைக்கும் நீங்கள் வட்டி கட்டினீங்கன்னா அது ஆரோக்கியம் அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் இஎம்ஐ வாங்கணுன்னா கூட உங்கள் சேலரிக்கு எவ்வளோ இஎம்ஐ கட்டலான்னு கணக்கு போடுறாங்க பாருங்கள். அந்த மாதிரி அரசாங்கத்துக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் டு ரெவென்யூ ரெசிப்ட்னு இருக்குது. அது வந்து ஒரு 15% வரைக்கும் இருந்துச்சுன்னா ஆரோக்கியம். இப்போ நம்ம இன்ட்ரீம் பட்ஜெட் போட்டிருக்காங்க பாருங்கள். இப்போ இந்த இன்ட்ரீம் பட்ஜெட் பிரகாரம் நம்ம வட்டி கட்ட போகிறது 78,677 கோடி. நம்மளுடைய ரெவென்யூ ரெசிப்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3,45,314 கோடி. நீங்கள் இதை வகுத்தீங்கன்னா 22.78%. அப்போ 15% வந்து நீங்கள் வருவாய்க்கு வந்து வட்டி கட்டலாங்கிற இடத்துல சற்றேறக்குரிய 23% நீங்கள் வட்டி கட்டக்கூடிய சூழ்நிலை வரும்போது இது வந்து ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையான்னு நம்ம பார்க்கணும். அடுத்தது வந்து இப்போ அருள்மொழியும் சரி, வெங்கடாச்சலம் அவர்களும் சரி, அந்த டாஸ்மாகை பற்றி நிறையா சொன்னாங்க. இது வந்து இந்த டாஸ்மாகோட இல்லாமல் இப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டோங்கிறது தான் இப்போ என்னுடைய வருத்தம். இப்போ அந்த டாஸ்மாகையும் தாண்டி கஞ்சா, சிந்தட்டிக் ட்ரக்குன்னு போகும்போது இதில் ஒன்று அவனுடைய உடல்நிலை கெடுத்து அந்த உடல்நிலை காரணமாக மருத்துவ செலவுகள் எவ்வளோ, அந்த குடும்பத்தில் வந்து இப்போ சொன்னாங்க எவ்வளோ விதவைகளெல்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்கன்னு, அப்போது ஒரு உயிரிழப்புகள் எவ்வளோ. அடுத்தது வந்து இப்போ கோபாலகிருஷ்ணன் சாருன்னு சொன்னார், அந்த மேன் ஹவர்ஸ் எவ்வளோ லாஸ் ஆகுது. அப்போ ஒருத்தன் போதையில் இருக்கிறவன் போய் சரியான முறையில் அவனால் ஒர்க் பண்ண முடியாமல் அந்த மேன் ஹவர்ஸ் குறைஞ்சதுன்னா அவனுடைய தனிப்பட்ட வருமானமும் போகுது, உற்பத்தி திறனும் போகுது. அதனால் மாநிலத்துக்கும் வருவாய் இழப்பு, தனி மனிதனுக்கும் வருவாய் இழப்பு. நீங்கள் வந்து சொன்னீங்க ஜெயரஞ்சன் வந்து சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் இந்த திட்டக்குழு துணைத் தலைவராக வர்றதுக்கு முன்னாடி
எதிர்க்கட்சியாக திமுகவில் இருக்கும்போது அப்பா அவர் பேட்டி கொடுத்ததெல்லாம் நீங்கள் எடுத்து பார்க்கணும், என்னென்னலாம் சொன்னார். ஒன்றும் இல்லை, இப்போ போன வருஷம் நிதிநிலை அறிக்கை வந்து தாக்கல் பண்ணாங்க, அதில் தெளிவாக கொடுத்துருந்தாங்க. இந்த வருஷம் நிதிநிலை அறிக்கையெல்லாம் அதெல்லாம் கட் பண்ணிட்டாங்க. அதில் 38 மாவட்டங்களில் 8 மாவட்டங்கள் தான் நம்மளுடைய மாநிலத்தினுடைய சராசரி தனிநபர் வருமாயை விட அதிகமாக எத்தனை மாவட்டத்தில் இருக்குதுன்னா 8 மாவட்டம் தான். மீதி 30 மாவட்டங்கள் தமிழ்நாட்டினுடைய சராசரி தனிநபர் வருமானத்தை விட இந்த 30 மாவட்டத்தில் வருமானம் கம்மியாக இருக்குது. இன்னும் குறிப்பாக சொல்ல போனோம்னா 7 மாவட்டங்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 7 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தனிநபர் வருவாய் நேஷனல் இருக்கு பாருங்க, இந்தியாவுடைய தனிநபர் வருமானத்தை விட குறைவாக தமிழகத்தினுடைய 7 மாவட்டங்கள் இருக்கு. அப்போ இதெல்லாம் மெட்ரிக்ஸ் நமக்கு இருக்கு இதை அசஸ் பண்றதுக்கு. ஆனா நமக்கு அந்த பொலிட்டிக்கல் வில் இருக்கா இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு, அதுதான் முக்கியம். இப்போ வந்து நம்ம எல்லாருமே குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ வந்து எந்த வழியில வந்து இவங்க வந்து ரெவென்யூவை வந்து கெயின் பண்ணலாம், அதுக்கு வந்து அருமையா வெங்கடாச்சலம் சார் வந்து அருமையா சொன்னார். அந்த கனிம வள கொள்ளையை வந்து தடுத்தாவே இன்னைக்கு அதுக்கு ப்ராப்பரான நீங்க வந்து ராயல்ட்டி அதெல்லாம் ப்ளே பண்ணீங்கன்னாவே 1.5 லட்சம் கோடி உங்களுக்கு மாசத்துக்கு வரும். ஆனா இப்போ இந்த அரசாங்கம் போன தடவை என்ன பண்ணாங்கன்னா ஒன் டைம் ரெகுலரேஷன் பாலிசின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க இப்போ சமீபம். அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க அளவுக்கு மீறி நீங்க வந்து எடுத்திருந்தீங்கன்னா, அது எப்போ ஏப்ரல் 2025க்கு ப்ரீடேட் போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் நீங்க கொள்ளையடிச்சிருந்தீங்கன்னா கூட நீங்க உங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட இடத்துல கொள்ளையடிச்சிருந்தீங்கன்னா 2 மடங்கு நீங்க ஃபைனை கட்டுங்க, அனுமதிக்கப்படாத இடத்துல நீங்க கொள்ளையடிச்சிருந்தா 5 தடவை ஃபைனை கட்டுங்க. இது என்ன சார்? இதான் வந்து ஒரு அரசாங்கம் எடுக்க வேண்டியது. அப்போ இந்த மானிட்டைசேஷன் ஆஃப் நேஷனல் ரிசோர்சஸ் எடுத்தாங்கன்னா அருமையான ரெவென்யூ வரும். அடுத்தது பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சற்று ஏறக்குறைய 102 பப்ளிக் செக்டார் யூனிட் இருக்கு. அதுல 54 யூனிட் வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி. நீங்க நினைக்கலாம் ஆஹா சூப்பரா பாதிக்கு மேல ப்ராஃபிட்டபிலிட்டி தானே. ஆனா அதுல நம்ம கடைசியா தரவுகள் இருக்கிறது வந்து 2023 மார்ச் மாசம் வரைக்கும் இந்த 54 கம்பெனி சேர்த்து 2560 கோடி ரூபாய் லாபம். மீதி 35 லாஸ் மேக்கிங் கம்பெனி என்னன்னு கேட்டீங்கன்னா அதனுடைய நஷ்டம் 16,048. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துச்சுன்னா இந்த நீங்கள் அந்த பவர் செக்டார்லாம் ஆட் பண்ணீங்கன்னா இன்னும் அதிகமாக வரும். இப்போ நமக்கு தமிழ்நாட்டு அரசாங்கத்து மூலியமாக இருக்கக்கூடிய கடன் தான் 10,71,000 கோடி. இப்போ நீங்கள் இந்த கம்பெனிகள் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சற்றேறக்குரிய 1.5 லட்சத்திலிருந்து 2 லட்சம் கோடி தனியாக இது கம்பெனிங்க பேரில் கடன் கொடுக்கலாம். அப்போ இந்த கம்பெனி இந்த பப்ளிக் செக்டார் யூனிட் இருக்கு பாருங்க, தமிழக அரசாங்கத்தினால் நடத்தப்படுற கம்பெனி, இதனுடைய உற்பத்தி திறனை அதிகப்படுத்தி எஃபிஷியன்சி எஃபெக்டிவ்னஸ் அதிகப்படுத்தினா அந்த கம்பெனி எல்லாம் நீங்க லாபகரமா நடத்துனீங்கன்னா ஒரு பெரிய வருவாய் வரும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பல இடத்துல வந்து நம்மளுடைய இப்ப அரசாங்கத்துக்கு போனோம்னா எவ்வளவோ சர்வீசஸ் வந்து அவைல் பண்றோம். ஒவ்வொரு சர்வீஸும் ஃப்ரீயா இருந்தா கூட அங்க யாரும் ஃப்ரீயா வாங்கிட்டு வராங்களா? ஒரு சாதி சான்றிதழோ வருமான சான்றிதழோ இறப்பு சான்றிதழோ பிறப்பு சான்றிதழோ எது வாங்கணும்னாலும் அங்க காசு. அப்போ நீங்க யாருக்கோ ஒருத்தருக்கு லஞ்சம் கொடுக்கறதுக்கு பதிலா நீங்க ஒரு சிட்டிசன் சார்ட்டர் போடுங்க, உங்களுக்கு எந்த சர்வீஸ் வேணும் இந்தாங்க, இந்த சர்வீஸ்க்கு இந்த வெளிப்படையான ஒரு நிரந்தர அரசாங்கத்துக்கு வருமானமா வரும். அப்ப இந்த மாதிரி நிறைய இருக்கு நம்ம கிட்ட, அரசாங்கத்துடைய சொத்துக்கள் நிறைய இருக்கு, பில்டிங் கடை எல்லாமே. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா ஏழை விடும்போது நெறிப்படுத்தணும், அதுல நிறைய நீங்க வந்து கொண்டு வரலாம். அதெல்லாம் பண்ணுனா ஈஸியா நம்ம வந்து